முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார். இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம்? இப்பொழுதும் சொல்லுகிறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் தானே, பேப்பர்ல தானே வந்தது, இதே யூடியூப் சேனல்ல மீடியால தானே வந்தது. அவனுங்கெல்லாம் வழக்கு போட சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா பின்கது வழியாக தானே வந்தார். அவர் பின்கது வழியாக போயிட்டாரு. அதனால ஆதாரம் ஏதாவது ஒரு தைரியமாக பேசுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்கலாம் வழக்கு தொடருங்க. அது வழக்கு போடுறதுக்கு தைரியம் இருக்குதா முதலமைச்சருக்கு? யார் கண்ட்ரோலில் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே. இன்னைக்கு நான் கேட்குறேன், முதலமைச்சர் யார் கண்ட்ரோலில் இருக்கிறாரு? இதே பாராளுமன்றத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நீங்கள் எழுதி வச்சிங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள் தயவு செய்து செஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டம் அமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கலப்பி விடுவானுங்க. ஏன்னா அந்த கூட்டத்தொடர் நடக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லது போய் சேரக்கூடாது. நீங்கள் ஒன்று நான் சொல்ல சார், நீங்கள் ஒன்றா பாருங்கள், ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் பாருங்கள், காங்கிரஸ் உடைய அஜெண்டாவே இதுவாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாலின் பிபி ஊதின்னு இருப்பார் பின்னாடி. முதலமைச்சருக்கு தொடர்பு இருக்கிறது. அதானியை முதலமைச்சர் சந்தித்து விட்டு சென்றார். இதெல்லாம் பேசியிருக்கிறார். அதையும் பேசுவார் என்று தான் எதிர்பார்த்தேன். பேசவில்லை. என்ன காரணம்? இப்பொழுதும் சொல்லுகிறோம், எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு அதுக்கு எந்தவித சம்மந்தம் கிடையாது. என்னை அவர் சந்திக்கவில்லை, நான் அவரை பார்க்கவும் இல்லை. இதை விட வேறு விளக்கம் தேவையா? நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் தானே, பேப்பர்ல தானே வந்தது, இதே யூடியூப் சேனல்ல மீடியால தானே வந்தது. அவனுங்கெல்லாம் வழக்கு போட சொல்ல வேண்டியது தானே. ஏன்னா பின்கது வழியாக தானே வந்தார். அவர் பின்கது வழியாக போயிட்டாரு. அதனால ஆதாரம் ஏதாவது ஒரு தைரியமாக பேசுறாரு. நான் என்ன சொல்கிறேன், அந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்கலாம் வழக்கு தொடருங்க. அது வழக்கு போடுறதுக்கு தைரியம் இருக்குதா முதலமைச்சருக்கு? யார் கண்ட்ரோலில் இருக்கிறான்னு சொல்கிறாங்களே. இன்னைக்கு நான் கேட்குறேன், முதலமைச்சர் யார் கண்ட்ரோலில் இருக்கிறாரு? இதே பாராளுமன்றத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் நீங்கள் எழுதி வச்சிங்க. ஒவ்வொரு முறையும் மக்கள் தயவு செய்து செஞ்சுப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அந்த கூட்டம் அமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கலப்பி விடுவானுங்க. ஏன்னா அந்த கூட்டத்தொடர் நடக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லது போய் சேரக்கூடாது. நீங்கள் ஒன்று நான் சொல்ல சார், நீங்கள் ஒன்றா பாருங்கள், ஒவ்வொரு கூட்டத்தொடரிலையும் பாருங்கள், காங்கிரஸ் உடைய அஜெண்டாவே இதுவாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஸ்டாலின் பிபி ஊதின்னு இருப்பார் பின்னாடி.